Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய COA கோர்ஸுக்கான சிலபஸ் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆபீஸ் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸுக்கான சிலபஸ் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்டான்னு கேட்டீங்கன்னா தேர்வர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு பேடான அப்டேட் தான் வந்து சொல்ல முடியும். இந்த சிலபஸ்ல என்னென்ன யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, எப்படி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்க போறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு ஜிஓ ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜிஓல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கறதையும் நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த COA சர்டிபிகேட்டை நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களால வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து ரைட் பண்ணி நீங்க வந்து வாங்க முடியும். சரிங்களா? இத பத்தி நம்ம பிரீஃபா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது வந்து நம்ம COE சர்டிபிகேட் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸுக்கான சிலபஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது நம்ம ஷார்ட் வந்து GTEன்னு சொல்லுவோம். சிலபஸ் ஃபார் கோர்சஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஜூன் 2025 ஸ்பெல் ஆஃப் எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் அப்படிங்கிறது இது வந்து நடக்கல. சரிங்களா? ஏன்னா இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷன் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணல. பட் இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தேர்வர்களுடைய நலன் கருதி இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் அவங்க சொல்லும் வழக்கம் போல வந்து நோட்டிபிகேஷன் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல இந்த சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பேசிக்கா என்னென்ன வந்து இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். மொத்தமா வந்து 7 யூனிட்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர். செகண்ட் யூனிட் வந்து OS, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து MS விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து லினக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3ல வந்து வேர்டு ப்ராசஸிங் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. லைக் வந்து MS ஆஃபீஸ்ல MS வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 4ல வந்து கால்குலேஷன் அண்ட் டேட்டா ஷீட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எதுல வரும் அப்படின்னா டேட்டா ஷீட்னாலே வந்து நம்ம MS எக்ஸல்ல தான் நம்ம வந்து போடுவோம். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூனிட் 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. MS ஆஃபீஸ், பவர் பாயிண்ட், MS வேர்ட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூனிட் 6ல வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 7ல வந்து ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நீங்க நோட்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. வெயிட்டேஜ் மார்க் தியரியில வந்து எக்ஸாமினேஷன் வெயிட்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. MS வேர்ட் அண்ட் MS விண்டோஸ் அண்ட் MS ஆஃபீஸ்ல வந்து 70% உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. லினக்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பேக்கேஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 30% நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜா. அதே மாதிரி பிராக்டிகல் எக்ஸாம்ல வந்து பொறுத்த வரைக்கும் MS ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல வந்து 50%, ஆஃபீஸ்ல வந்து நமக்கு வந்து 50% வந்து நம்மளுக்கு பிராக்டிகல் வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற நமக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க வந்து உட்காந்து முழுமையா பார்க்கணும். ஏன்னா யாரெல்லாம் COA சர்டிபிகேட்காக வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த சிலபஸ் வந்து பாருங்க. இனி வரக்கூடிய அப்கமிங் டே எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு வந்து தியரியில வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஃபுல்லா யூனிட்டை பத்தி ஃபுல்லா டெப்தா நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர்ல பேசிக்கா என்னென்ன இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் பத்தின இன்ட்ரோடக்ஷன் நீங்க தெரியணும், அந்த டெஃபினேஷன் நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு கம்ப்யூட்டர் பத்தின அந்த பேசிக் டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர், மெமரி பவர் எப்படி இருக்கு, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, அதே மாதிரி CPU வந்து எப்படி வந்து ரன் ஆகுது, இன்புட் அவுட்புட் டிவைஸ், இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் வந்து யூனிட் 1ல வந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது OS வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் OSல எத்தனை வகைகள் வந்து இருக்கு, OS எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றது, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் வந்து யூனிட் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லா நீங்க வந்து பாருங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தியரி எக்ஸாம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கீம் ஆஃப் வேல்யூஷன் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்து 1 hour தான். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 50 மார்க் வந்து கொஸ்டின் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அது வந்து எவ்வளவு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா மினிமம் வந்து நீங்க 20 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ் மார்க் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. 10 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க் ஈச் கொஸ்டினுக்கு. சோ இந்த இடத்துல வந்து 10 மார்க். அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்து கேட்கறாங்க. இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். டோட்டலா உங்களுக்கு 20 மார்க் வந்து கொடுத்துறாங்க.
மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பொறுத்துக அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு 10 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். அதே மாதிரி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா தவறா அப்படிங்கிற நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு ஒரு 10 மார்க், 10 கொஸ்டினுக்கு டோட்டலா 50 கொஸ்டின். இந்த மாதிரி பேட்டர்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்க இப்பவே சாட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் சரிங்களா. நீங்க அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கூட கையில வச்சுக்கோங்க, அப்பப்ப பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா. பிராக்டிஸ் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்ல எப்படி இருக்கும், அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ்ல வந்து எப்படி இருக்கும், என்னென்ன நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே அப்படியே ஃபுல்லா நீங்க வந்து கீழே பாருங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாமே வந்து 50 மார்க் தான், அது 1 ஹவர் நடக்கும். 50 மார்க்குக்கு மினிமம் நீங்க 20 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ். நம்ம மேல பார்த்தது வந்து தியரி, அதாவது நம்ம வந்து எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன். இது வந்து ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் சரிங்களா. ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி வந்து கேக்குறாங்கன்னு பாருங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இ ஆஃபீஸ் ஃபைல் சப்மிஷன் வித் த அவுட்புட் ஆஃப் அபோவ் ஸ்டார்டட் த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலா 50 மார்க் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு பிராக்டிஸ் பண்றதுக்கான கீபோர்டு எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணணும், பேசிக் லெட்டர் பிராக்டிஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, வேர்டு பிராக்டிஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பிராக்டிஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் பிராக்டிஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பில்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லெசன் 1 எப்படிலாம் நீங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க சரிங்களா. லெசன் 2 லெசன் 3 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8 லெசன் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. அதெல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா வந்து பாருங்க சரிங்களா. இதுல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட போயிட்டு இருந்தது. இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா தமிழ் நெட் 99 தட்டச்சு முறையில் சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் எப்படி வந்து எக்ஸாம் நடந்துச்சு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான் சொல்லிட்டாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல தமிழ் 99 அப்படிங்கிற இந்த கீபோர்டை வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நீங்க வந்து டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. தட்டச்சு கருவிகள் கண்டிப்பா சிஓஏல வந்து உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா வந்து டைப் ரைட்டிங் வந்து தனியா அதுக்கு வந்து ஷார்ட் அண்ட் அதே மாதிரி டைப் ரைட்டிங் வந்து பாத்தீங்க ஜூனியர் சீனியர்னு சொல்லிட்டு தனியா அது வேற கோர்ஸ், சிஓஏ அப்படிங்கிறது வேற கோர்ஸா இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் டேஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னா சிஓஏலையும் கண்டிப்பா டைப் ரைட்டிங் வந்து நாங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சரிங்களா. இதை நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா அவங்க இப்ப ரீசெண்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 25 மார்ச் 2025ல ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுல எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்புறம் உயர்கல்வித்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. தொழில்நுட்ப கல்வி கணினி அலுவலக தானியக சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் 2024 தேர்வினை ஏற்கனவே உள்ள பாடத்திட்டம் மற்றும் கல்வி தகுதியின் பின்பற்றி நடத்துவதற்கு அனுமதி வழங்குதல் சொல்லிட்டு நமக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து மேல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆணை அப்படிங்கிற இடத்துல மேலே 5வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்ட மேலே முதலாவது முதல் 4வது வரை படிக்கப்பட்ட அரசாணைகளை நீக்கம் செய்து இணைய வழியில் தேர்வு நடத்தவும் தேர்வுக்கான புதிய வழிமுறைகளை தெரிவித்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இதுல வந்து தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. 2வது பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே 6வதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டேட் போட்டிருக்காங்க. அரசாணை நிலை எண் 47 உயர்கல்வி 22/2025 படி கணினி அலுவலக தானியக சான்றிதழ், அதாவது கணினி அலுவலக தானியக சான்றிதழ் அப்படிங்கறது வந்து சிஓஏ சர்டிபிகேட் தான் அவங்க தமிழ்ல சொல்றாங்க. தேர்வு வருடத்திற்கு இருமுறை ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட்டு வந்தது. அப்படி நடத்தப்பட்டு வந்ததுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலும் காணும் தேர்வில் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி வந்து நிர்ணயிக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கண்டிப்பா நீங்க 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படின்னா அது ஈக்குவலண்டா ஏதாச்சும் ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் வந்து நீங்க வந்து ஜூனியர் கிரேட் டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து கிளியர் பண்ணாதான் நீங்க சிஓஏ அப்படிங்கறத அப்ளை பண்ண முடியும். ஏன்னா சிஓஏ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலா கம்ப்யூட்டர் பத்தின சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து டைப் ரைட்டிங் கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிஓஏக்கு வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு வந்து உள்ள வந்து வர முடியும். அப்படி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாஸ் இன் ஹை கிரேட் டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு ஆர் ஈக்குவலண்ட் த்ரோட் ஆஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து வழக்கம் போல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு நடத்த ஆணை வழங்கப்பட்டது. அதாவது பிப்ரவரி ஆகஸ்டே வந்து வழக்கம் போல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
வருஷத்துக்கு இருமுறை வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அரசாணை நிலை எண் 82 உயர்கல்வி துறை நாள் 17/3/2023 மேற்படி அரசாணைக்கு பின்வரும் திருத்தங்கள் வெளியிடப்பட்டது. என்னென்ன திருத்தங்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க பாருங்க. தேர்வு கட்டணத்தை ₹515 ₹1030 வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயிற்சி கட்டணமாகவும், உங்களுக்கு வந்து பயிற்சி கட்டணத்தை வந்து ₹2000 இருந்து ₹3000 வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர்த்த அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதன்படி ஆகஸ்ட் 2023 மற்றும் 2024 தேர்வுகள் நடத்தப்பட்டன. அரசாணை நிலை எண் 187 உயர்கல்வித்துறை நாள் 28/10/2022 கணினி அலுவலக தானியங்கி செலுத்தல் தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்டுள்ள ஆணைகளை நீக்கம் செய்து இணைய வழியில் தேர்வு நடத்தவும் தேர்வு நடத்துவதற்கான புதிய வழிமுறைகளை தெரிவித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணினி அலுவலக தானியங்க சான்றிதழ் தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் குறித்து குழு கூட்டம் அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கணினி அலுவலக தானியங்க சான்றிதழ் தேர்வினை இணைய வழியில் நடத்துவதற்கு தேவையான மென்பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி அதில் தகுதியான நிறுவனத்திற்கு கொள்முதல் ஆணை வழங்கி மென்பொருள்களை கொள்முதல் செய்து மாதிரி தேர்வு நடத்தி சோதனை செய்த பார்த்த பின்புதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்வு நடத்த இயலும். மேலும் நடவடிக்கைகளை நிறைவு பெற்ற குறைந்தது 6 மாத கால அவகாசம் வந்து தேவை அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 2024 கணினி அலுவலக தானியங்கி சென்று நீதிமன்ற வழக்கின் காரணமாக நடத்த பெறாமலும் புதிய ஆணை செயல்படுத்த காலதாமதமாகும் என்பதாலும் ஆகஸ்ட் 2024 தேர்விற்காக மாணாக்கர்கள் மேற்கொண்ட பயிற்சியினை பயனில்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் தான் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. எனவே மாணவர்கள் நலனை முன்னிட்டு சிறப்பாக கருதி இந்த ஒரு முறை ஆகஸ்ட் 2024க்கான கணினி அலுவலக தானியங்கி சான்றிதழ் தேர்வினை ஏற்கனவே உள்ள பாடத்திட்டம் மற்றும் கல்வி தகுதியின் அடிப்படையிலும் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி ஆணை பிறப்பிக்குமாறு தொழில்நுட்ப கல்வி ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு வந்து போட்டாங்க. சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளவு விஷயம் நம்ம வந்து படிக்க வேண்டியதாயிடுச்சு. சோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபைனலா இப்ப வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் ஓல்டு சிலபஸ் வந்து நாங்க கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வருஷத்திலேயே 2 எக்ஸாம் வந்து வரும். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் நாங்க வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயத்தமாயிக்கோங்க, இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கறது தெளிவா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதாங்க வந்து அப்டேட். யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல COS கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் TNPSC குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, WhatsApp, Instagram, Twitter பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த ஒரு சோசியல் மீடியால வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.